ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு நம்ம போயிருந்தோம். தஞ்சாவூருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் போறேன். கோயிலை பத்தி ரொம்ப நாளா புக்லயும் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப செம ஃபீலா இருந்துச்சு. கோயிலோட என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சிட்டு இந்த ராஜராஜன் கிட்ட அந்த ராஜகோபுரத்தை ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரண்ட் வியூல இருந்து பார்க்கும்போது இருந்துச்சு பாருங்க ஒரு ஃபீலு. நீங்களே பாருங்க. அதே மாதிரி இந்த கோயிலை பத்தி நம்ம புக்ஸ்லயும் சரி யூடியூப்லயும் சரி நிறைய அந்த விஷயங்கள், அந்த கோயிலை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, சிற்பங்களை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு பர்சனலா எந்தெந்த விஷயம்லாம் பாத்தீங்கன்னா புதுசா இருந்துச்சு இந்த கோயிலை பார்க்கும்போது அதை பத்தியும் சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் போறப்ப என்னென்ன பீப்புள்ஸ் எல்லாம் மீட் பண்ணேன், அவங்ககிட்ட என்ன கத்துக்கிட்டேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது மன்னார்குடியில இறங்கிட்டு அங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே தஞ்சாவூர் கோயிலுக்கு போனேன். பஸ் டிராவலிங்ல ஒரு பீப்புளை மீட் பண்ணேன், ஒரு நல்ல மனுஷனை மீட் பண்ணேன். அவர் ஒர்க் பண்றதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு, நான் என்னோட ஒர்க்கை பத்தி சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற சேலரியா இவங்க அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா அந்த சேலரியை வந்து அச்சீவ் பண்ணிடுறாங்க. சோ அது வந்து அப்ப புரிஞ்சு அவர்கிட்ட இருந்து அந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு. சோ அப்படியே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கோயிலுக்கு போயாச்சு. ராஜகோபுரம் வியூவை பார்த்துட்டு அப்படியே உள்ள போய் பார்த்தா எல்லாரும் பயங்கரம் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. போட்டோ ஷூட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா செம ஸ்பாட்டா இருக்குது, அதனால நல்லா பண்ணிட்டு நான் பார்த்தப்ப பாத்தீங்கன்னா இவங்க மாதிரி போட்டோ ஷூட் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தது வந்து இந்த கோயில என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ அந்த முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கலெக்ட் பண்ணி உங்களோட வீடியோவை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சுத்தி பார்த்தேன். ஒரு 1/2 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா முடிஞ்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு 1.5 hour கிட்ட அந்த சுத்தி முடிஞ்ச அளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி கலெக்ட் பண்ணாதான் இந்த ஒரு விஷயம் கலெக்ட் பண்ணேன். உள்ள போன உடனே இந்த ஹிந்தில ஒரு கல்வெட்டு பார்த்தேன். தமிழ் கல்வெட்டு ஓகே ரைட்டு, இந்த ஹிந்தியில கல்வெட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஆட்சி செஞ்சு அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு சில பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்லெல்லாம் அடிக்க வச்சிருந்தாங்க. இந்த கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோயில் ஒரு வேலை கெட்டி முடிச்சுட்டு பேலன்ஸ் அந்த கல்லா என்ன எதுவும் தெரியல எனக்கு. ஆனா அந்த கல்லெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிற்பக்கலையில பாத்தீங்கன்னா இந்த கேப் விட்டு பாத்தீங்கன்னா பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அந்த இதை பாத்தீங்கன்னா சுத்தி கோயில் ஃபுல்லாவே ஒரு இடத்துல பண்ணியிருந்தாங்க, நிறைய இடத்துல பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் அந்த கேப் எல்லாம் அந்த அளவுக்கு தெரியுது இல்ல, அந்த மண்ணெல்லாம் போய் அடைச்சிருதா, அந்த கல்லெல்லாம் ஒரு மாதிரி பழசாயிடுச்சுன்னு தெரியல, அந்த மாதிரி இதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்பவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் எல்லாம் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. இந்த குதிரையில பாத்தீங்கன்னா வாய்க்கெல்லாம் கேப் விட்டு பண்றாங்கல்ல, அந்த மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த நாயெல்லாம் ஈஸியா வந்து படுத்துருந்துச்சுங்க. சோ இது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே விழவே விழாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, அதை நானும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேன்ட்டு நானும் பாத்தீங்கன்னா அந்த கோயிலை சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே விழுகுதா விழலையா அப்படின்ட்டு. அப்போ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில நிழலாம் விழுந்துச்சு. ஆனா அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே விழல. அந்த கோயிலோட அந்த சைட்ல வச்சிருப்பாங்க அந்த கல்லெல்லாம், அந்த கோபுரத்துக்கு கீழே அந்த கல்லோட நிழல்லாம் கீழே விழுந்துச்சே தவிர அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே விழுகல. முழுசா பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை விழுகுமோ என்னமோ. ஆனா நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட வரலாறு, அதுக்கப்புறம் அந்த கோயிலில் உள்ள அந்த இந்த 1001 படத்துலலாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த சுவரோவியம், அந்த மாதிரி சுவரோவியம்லாம் நிறையவே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டோ ஷூட் பண்ணிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மணி நேரம் சுற்றி பார்த்ததுல அந்த கோயில ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா எந்த அளவுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஆங்கிலையும் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோ வருது. அதை ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன் ஓரளவு. அதை சண்டிகேஸ்வர கோயில் இருக்கா, அந்த அந்த இதுல போய் உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ போலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தீபம் வந்து ஒரு தாட்டு கொடுத்துன்னு சொன்னா அந்த தாட்டை வந்துச்சு. சோ முடிச்ச அந்த வீடியோ பாருங்க. சரி அப்படியே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா பக்கத்துல அருங்காட்சியகம் இருந்துச்சு. சரி அதையும் போய் பார்த்து வந்துடலாம் அப்படின்னு போய் பார்த்து இருந்தோம். இவ்வளவு தூரம் தஞ்சாவூர் வந்தாச்சு, ஏதோ ஒண்ணு குறைச்சலா இருக்கு அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அந்த அருங்காட்சியகத்துலாம் போய் பார்த்தா அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. சோ அதோட பாத்தீங்கன்னா அந்த அருங்காட்சியகம்லாம் போய் அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி அவ்வளவுதான், journey finish.